ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம்ஸ் ஹோம். நம்ம சேனலில் லோ பட்ஜெட் ஹவுஸ்லேருந்து லக்ஸரி வில்லா வரைய சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு மதுரை கடச்சந்தல் ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. ரோட்லேருந்து 300 மீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. 5.5 சென்ட் லேண்டில் 3300 ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்கு பார்த்து 3 வீடோட இந்த வீடை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் நல்ல மாடர்னாக டிசைன் பண்ணி அதில் மல்டி கலரில் பெயிண்ட் பண்ணது ரொம்ப அட்ராக்டிவாக அமைஞ்சிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 4 வருஷம் ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறதுனாலையும் கிரவுண்ட் ஃப்ளோரையும் ரெனோவேட் பண்ணி ஃபுல் ஹவுஸும் சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. மெயின் கேட் எம்எஸ்ல லேசர் கட்டிங் டிசைனோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்லேருந்து என்ட்ரு ஆனோடனே போர்ட்டிகோ அமைஞ்சிருக்கு. இந்த போர்ட்டிகோக்கு அழகான பார்க்கிங் டீல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 இனோவா காரும் 4 பைக்கும் பார்க் பண்ணுற அளவுக்கு இந்த போர்ட்டிகோ நல்ல ஸ்பேசிஸாக அமைஞ்சிருக்கு. இந்த வீடை காம்பவுண்ட் வாலோட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ வாலுக்கும் அழகான வால் டெயில்ஸும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோக்கு லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸும் ஸ்டேர் கேஸ்க்கு எம்எஸ்ல ஹேண்ட் ரெயிலும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸ் கீழே உள்ள ஸ்பேஸில் இந்த வீட்டுக்கான காமன் ரெஸ்ட் ரூம் அமைஞ்சிருக்கு. காம்பவுண்ட் வாலுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு கிரில் கேட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த காமன் ரெஸ்ட் ரூமுக்கு அழகான வால் டெயில்ஸ் அண்ட் ஃப்ளோர் டெயில்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் வீடு. போர்ட்டிகோலேருந்து 2 ஸ்டெப் என்னோட லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. சேஃப்டி பர்பஸ்க்காக கிரில் கேட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் வெல் பாலிஸ்டு டீக்குட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் நல்ல ஸ்பேசிஸாகவும் 4x2 சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்ரி பெட்டல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக 5x4 சைஸில் 2 பெரிய விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அழகான ஃபால் சீலிங்கும் அதுக்கு ஸ்டிப்லைட் அண்ட் டவுன்லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு ஃபேனும் அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு சென்டரில் அழகான டிவி கேபினட்டும் அதில் மல்டிபர்பஸ் ஃபெசிலிட்டிக்காக நிறைய கேபினட்ஸும் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலுக்கு ரைட் சைட் கார்னரில் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசிஸாகவும் வார்ட்ரோப் வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட லாஃப்ட்டுக்கு கப்போர்டருக்கும் அடைச்சு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அழகான ஃபால் சீலிங்கும் அதுக்கு ஸ்டிப்லைட் அண்ட் டவுன்லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த ரூம்ல இருக்க ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைப்ல அமைஞ்சிருக்கு. லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன்ல அழகான வால் டைல்ஸ் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. இந்த வீடு வாங்க உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தா நாங்களே ஹவுசிங் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம். லிவிங் ஹாலுக்கு லெஃப்ட் சைட்ல இந்த வீட்டுக்கான செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த வீடை வாஸ்து முறைப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமும் நல்ல ஸ்பேசிஸாவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வாலில் டார்க் கலரில் பெயிண்ட் பண்ணது ரொம்ப அட்ராக்டிவாக அமைஞ்சிருக்கு. அழகான ஃபால் சீலிங்கும் அதுக்கு ஸ்டிப்லைட் அண்ட் டவுன்லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட லாஃப்ட்டுக்கு கப்போர்டருக்கும் அடைச்சு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக 5x4 சைஸில் பெரிய விண்டோவும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் இருக்க ரெஸ்ட் ரூமும் வெஸ்டர்ன் டைப்பில் அமைஞ்சிருக்கு. அழகான வால் டெயில்ஸ் அண்ட் ஃப்ளோர் டெயில்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டில் உள்ள மாடுலர் கிச்சன். லிவிங் ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் இந்த மாடுலர் கிச்சன் அமைஞ்சிருக்கு. டைனிங் ஸ்பேஸோட இந்த மாடுலர் கிச்சனை அமைச்சு கொடுத்துருக்காங்க. டைனிங் ஸ்பேஸில் அழகான வாஷ் பேஷனும் வார்ட்ரோப்பும் லாஃப்ட்டுக்கு கப்போர்டருக்கும் அடைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன் டாப் எல் ஷேப்பில் கிரானைட் ஃபினிஷிங்கோட அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சன் நல்ல ஸ்பேசியஸாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அழகான வால் டைல்ஸும் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோவும் கிச்சன் டாப் கீழே ஸ்டோரேஜ்க்காக நிறைய கேபினட்ஸும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல சிங்க் ஒன்றும் பேஸ் கேபினட் நிறைய அமைச்சு கொடுத்துருக்காங்க. டால் கேபினட்டும் லாஃப்ட்டுக்கு கப்போர்டருக்கும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டில் உள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து என்ட்ரானோடனே ஒரு சிட் அவுட் ஏரியா அமைஞ்சிருக்கு. இந்த சிட் அவுட் ஏரியாவில் அழகான பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள 2வது வீடு. மெயின் டோர் வெல் பாலிஸ்டு டீக்குட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர்லேருந்து என்ட்ரானோடனே லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹால் நல்ல ஸ்பேசிஸாகவும் லிவிங் ஹாலுக்கு சென்டரில் பெரிய டிவி கேபினட்டும் அதுலேயே பூஜா கப்போர்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அழகான ஃபால் சீலிங்கும் அதுக்கு ஸ்டிப்லைட் அண்ட் டவுன்லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
லிவிங் ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. ஒன் சைடு வாலில் டார்க் கலரில் பெயிண்ட் பண்ணது ரொம்ப அட்ராக்டிவாக அமைஞ்சிருக்கு. வார்ட்ரோப்பும் லாஃப்ட்டுக்கு கப்போர்டருக்கும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டில் உள்ள செகண்ட் பெட்ரூம். இந்த செகண்ட் பெட்ரூம் போகிற வழியில் காமன் ரெஸ்ட் ரூம் ஒன்று வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் அழகான வால் டைல்ஸ் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் பெட்ரூம் நல்ல ஸ்பேசிஸாகவும் அழகான ஃபால் சீலிங்கும் அதுக்கு ஸ்டிப்லெட் அண்ட் டவுன்லைட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப்பும் லாஃப்ட்டுக்கு கப்போர்டருக்கும் அடைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் இருக்க ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் அமைஞ்சிருக்கு. லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் அழகான வால் டைல்ஸ் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டில் உள்ள மாடுலர் கிச்சன். லிவிங் ஹாலுக்கு லெஃப்ட் சைட் கார்னரில் இந்த மாடுலர் கிச்சன் அமைஞ்சிருக்கு. எல் ஷேப்பில் கிரானைட் ஃபினிஷிங்கோட கிச்சன் டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அழகான வால் டைல்ஸும் கிச்சன் டாப் கீழே நிறைய பேஸ் கேபினட்டும் அமைஞ்சிருக்கு. சிம்னியும் அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டால் கேபினட்டும் லாஃப்ட்டுக்கு கப்போர்டருக்கும் அடைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள 3வது வீடு. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீட்டோட விலை 1,60,00,000. இந்த வீட்டு மெயின் டோரும் வெல் பாலிஸ்டு டீ குட்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் நல்ல ஸ்பேசிஸாகவும் அழகான ஃபால் சீலிங்கும் லிவிங் ஹாலுக்கு சென்டரில் பெரிய டிவி கேபினட்டும் அதில் பூஜா கேபினட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 4x2 சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெற்றி பெட்டல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு ரைட் சைடில் இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. வார்ட்ரோப்பும் லாஃப்ட்டுக்கு கப்போர்டருக்கும் அடைச்சு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பெரிய விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமில் இருக்க ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் அமைஞ்சிருக்கு. இதுக்கும் டார்க் கலரில் வால் டைல்ஸ் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டில் உள்ள செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமும் நல்ல ஸ்பேசிஸாகவும் ஒன் சைடு வாலில் டார்க் கலரில் பெயிண்ட் பண்ணி அதில் வென்டிலேஷனுக்காக விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அழகான ஃபால் சீலிங்கும் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப்பும் லாஃப்ட்டுக்கு கப்போர்டருக்கும் அடைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டைப்லேயே அமைஞ்சிருக்கு. லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் அழகான வால் டைல்ஸ் அண்ட் ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமை காமன் ரெஸ்ட் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டில் உள்ள மாடுலர் கிச்சன். கிரானைட் ஃபினிஷிங்கோட கிச்சன் டாப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அழகான வால் டைல்ஸும் வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டால் கேபினட்டும் சிம்னியும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. எஸ்எஸ்எல் சிங்க் ஒன்றும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வாங்க உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் நாங்களே ஹவுசிங் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம். இந்த வீட்டோட விலை 1,60,00,000. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. 5.25 சென்ட் லேண்டில் 3,300 ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்கு பார்த்து 3 வீடாக இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட விலை 1,60,00,000 ரூபாய்.